அண்மை செய்தி. நீட் உள்ளிட்ட தேர்வுகளின் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தனது நடவடிக்கையை தீவிரப்படுத்தி வருகிறார். फ्रेंड्स, विद्यार्थियों के भविष्य के लिए भारत सरकार लगातार अनेकविध कदम उठा रही है। जिन लोगों ने विद्यार्थियों के भविष्य के साथ खिलवाड़ किया वे जेलों में सड़ रहे हैं। हमने फास्ट ट्रैक कोर्ट बना चुके हैं। हम कल पार्लियामेंट के अंदर भी कठोर कानूनों के प्रावधान के साथ नया कानून बनाने की दिशा में भी आगे बढ़ रहे हैं। लेकिन हमें भविष्य के लिए सोचना है। हमारी परीक्षा पद्धति विश्वस्त हो, हमारी परीक्षा पद्धति ट्रांसपेरेंट हो, हमारी परीक्षा पद्धति में सबसे ज़्यादा अब टेक्नोलॉजी का उपयोग हो। इन सारी बातों को ध्यान में रखते हुए विश्व प्रसिद्ध टेक्नोलॉजी एक्सपर्ट श्रीमान नंदन नीलेकनी जी के नेतृत्व में एक हाई पावर टास्क फोर्स बनाने का निर्णय किया है, जो एग्जामिनेशन रिफॉर्म की तरफ फोकस करेगा और जल्द से जल्द आने वाली परीक्षाओं की विश्वसनीयता को सुनिश्चित करने का काम इसके रिपोर्ट के आधार पर कर दिया जाएगा। बहुत बहुत धन्यवाद। फ्रेंड्स, विद्यार्थियों के भविष्य के लिए भारत सरकार लगातार अनेकविध कदम उठा रही है। जिन लोगों ने विद्यार्थियों के நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் பிரதமர் மோடி நடவடிக்கையை தீவிரப்படுத்தியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். தேர்வு சீர்திருத்தங்கள் தொடர்பான உயர் அதிகார பணிக்குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பாக பிரதமர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிற நிலையில் இந்த அதிகார பணிக்குழுவின் செயல்கள் என்னவாக இருக்கும்? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். பிரதமர் நரேந்திர மோடி மிக முக்கியமான ஒரு வீடியோ செய்தியை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மற்றும் மற்ற வினாத்தாள்கள் கசிவு விவகாரத்தில் நடவடிக்கையை அவர் தீவிரப்படுத்துகிறார் என்பதுதான் இந்த வீடியோவின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. நித்தன் நிலகனி என்பவர் தலைமையில் புதிய சீர்திருத்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆதார் அமைப்பின் முன்னாள் தலைவராக நிதின் நிலகனி அவர்கள் தான் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே நாட்டிற்கு மிக முக்கியமான ஒரு அடையாள அட்டையாக விளங்கக்கூடிய ஆதார் அடையாள அட்டை அமைப்பை நிர்வகித்த அவரது அந்த அனுபவம் என்பது இந்த வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் ஒரு முழுமையான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார். இவர்களுடைய பணி என்னவாக இருக்கும் என்றால், இந்த நாட்டில் நடைபெறும் வினாத்தாள்களை எவ்வாறு தயாரிப்பது, அதை பத்திரமாக எப்படி மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்பது, தேர்வு முறைகளில் ஏதேனும் மாற்றங்களை கொண்டு வருவதா, அல்லது மேற்கொண்டு இந்த வினாத்தாள்கள் தயாரிக்கக்கூடிய விவகாரங்களில் எப்படியான மாற்றங்கள் வேண்டும், எதற்காக இந்த வினாத்தாள்கள் கசிவு என்பது நடைபெறுகிறது, ஏன் நடைபெறுகிறது என்பது எந்த அளவிற்கு முக்கியமோ, எப்படி நடைபெறுகிறது என்பது அந்த அளவிற்கு முக்கியமானதாக இருக்கின்றது. எனவே பணம் பின்னணியாக இருக்கிறது என்றால் எதற்காக அவ்வளவு ரிஸ்க் எடுத்து எதற்காக ஒரு வினாத்தாளை கசியவிட வேண்டும், அந்த வினாத்தாள்களை திருட வேண்டும். எனவே இதில் இருக்கக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடிய உளவியல் சார்ந்த விஷயங்கள் என்ன போன்ற அனைத்து அம்சங்களும் விவாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி பிரீச் மற்றும் நம்பகத்தகுந்த அதிகாரிகளை நியமிப்பது, இதற்கான பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு வழங்குவது என்று அனைத்து விஷயங்களையும் இவர்கள் செய்ய போகிறார்கள். ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்து முடிந்ததற்கு பிறகு, அதாவது நீட் வினாத்தால் நடந்து முடிந்ததற்கு பிறகு அதற்கான தண்டனை, அபராதம் எல்லாம் மேற்கொள்வதற்கான புதிய சட்ட திருத்தம் நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட இருக்கின்றது. ஆனால் அந்த வினாத்தாள் கசிவு நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதற்கு மிக முக்கியமான ஒரு தேவை என்பது இருக்கின்றது. அதை அலசி ஆராய்வதற்கு தான் தற்பொழுது இந்த புதிய உயர்மட்ட ஆலோசனை குழு அல்லது நிபுணர் குழு அல்லது சீர்திருத்த குழு என்று எந்த வார்த்தை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இந்த புதிய குழு என்பது அமைக்கப்பட இருக்கின்றது. வெறும் நீட் தேர்வு மட்டுமல்ல, நாடு முழுவதிலும் மாநில அளவில் கூட ஏற்படக்கூடிய இந்த வினாத்தாள் கசிவு விவகாரத்திற்கு ஒட்டுமொத்தமான ஒரு சீர்திருத்தங்களை வழங்கும் வகையில் இந்த புதிய குழு தங்களது பரிந்துரைகளை வழங்குவார்கள் என்பதுதான் எதிர்பார்க்கப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.